வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலேருந்து இந்த பதிவு. நம்ம அஸ்ட்ராலஜியில் நிறைய விஷயங்களை டெய்லி பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூமராலஜியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நீங்கள் பிறந்த தேதி இருக்குது பார்த்தீங்களா, பிறந்த தேதி வந்து பிறவி எண்ணு சொல்லுவாங்க. பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டி வர்றது பார்த்திங்கன்னா விதி எண் சொல்லுவாங்க. உங்களுடைய நேம் இருக்கல, வித் இனிஷியலோட நேம் வந்து கூட்டினீங்கன்னா அது பெயர்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிறவி எண், விதி எண் ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பேரை வச்சுக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. இதனால் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து வெயில் வருது, மழை வருது, நம்ம போய் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் கொடையை எடுத்துகிட்டு போனால் அதை வந்து நம்ம வந்து சேஃபாக போகலாம். ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த எண்கணித மேதை பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்டில் அவர் கூப்பிட்ருக்காரு. பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்களாம் எம்பிக்கெல்லாம் சிரிச்சுட்டு, இப்போ ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சுயேட்சை எம்பி இவரை போய் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஆயிடுவார்னு சொல்லுவார் போல தெரியுது அப்படின்னாரு. அப்போ அந்த கணித மேதை, அந்த எண்கணித மேதை என்ன சொன்னாருன்னா, இவர் வந்து அந்த சுயேட்சை எம்பியை பார்த்து இவர் பிரைம் மினிஸ்டராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வந்துடுவார்னு சொன்னார். அப்போ இலங்கை பார்லிமெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு அப்போ வந்து அந்த சுயேட்சை எம்பி இடைக்கால பிரதமராக இருந்தார். ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை. திஸ் இஸ் கால்டு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ஸோ இப்போ எண் 1 பார்க்கும். 1ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், ஆத்மகாரகன். எத்தனையோ பிளானட் இருந்தால் கூட சூரியன் வந்து மிக ஒரு முக்கியமான பிளானட். இந்த நான் சொன்ன எண்களை கூட்டி பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா AIJQY வந்து எண் 1, BKR 2, CGLS 3, DMT 4, EHNX 5, UVW 6, OZ 7, FP 8. இதை வச்சு நம்ம பேரில் வந்து நம்ம எண்களை வந்து கால்குலேட் பண்ணுறதுங்க. இப்போ நீங்கள் கூட்டி வரக்கூடிய எண் வந்து 1ன்னு வந்து வைங்க, அது வந்து சூரியனை குறிக்கும். இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உலகுக்கு மிக இன்றியமையாதவர். அதுபோல் இந்த எண் உள்ளவர் எங்கே சென்றாலும் முக்கியத்துவத்துடன் விளங்குவாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. கூட்டுத்தொகை எண் 1 வந்தாலோ அல்லது 1, 10, 19, 28 தேதிகள் பிறந்தவர்களும் இந்த எண்ணினுடைய அந்த கண்ட்ரோலில் தான் வருவாங்க. இவங்களுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா நேர்மையானவர்கள், சிறப்பாக வாழ்க்கை நடத்துபவர்கள், பணத்தை பெரியதாக நினைக்காது செலவு செய்வார்கள், எந்த காரியத்திலும் நிதானித்து இயங்கி பின்பு வெற்றியும் பெறுவார்கள், எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதவர்கள், உத்தியோக வாழ்க்கையில் நாணயமும் கண்டிப்பும் உள்ளவர்கள், பகிரங்கமாக பேசுவதால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இனிமையாகிடுவாங்க. இவங்களை பல பேர் தேடி வந்து அவங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குவாங்க. சுலபமாக யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். கமாண்டிங் பவர் இருக்கும். அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க வெற்றி அடைவார்கள். அறிவாற்றலால் பல விஷயங்களை எளிதில் அறிந்து கொள்வார்கள். பல கலைகளையும் அறிந்தவர் போல் பேசுவர். வல்லவராக இருப்பார்கள். பிறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். இயற்கை காட்சிகள் அனுபவிப்பதில் உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 19ஆம் தேதி பிறந்தவர்களின் காதலித்து எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் செய்வார்கள். 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மன வலிமை குன்றி இருப்பினும் காதலித்து பின் மற்றவர்களால் மன வாழ்க்கை தடுத்து நிறுத்தப்படும். கிரக ஆதிக்கம் நல்ல முறையில் அமைந்திருந்தால் அடக்கமான விரும்புகிற மனைவி அமையும். 1ஆம் தேதி பிறந்தவருக்கு பிறர் கூறுவதை கேட்க பொறுமை இருக்காது. மறுத்து பேசி தன்னுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டுவார்கள். முன்னேற்றத்தில் ஆர்வம் உள்ளவர்கள். தன் விருப்பப்படி எதையும் செய்வார்கள். 10ஆம் தேதி பிறந்தவர்களிடம் நிதானம் இருக்கும். அன்பும் நேசமும் இவர்களிடம் காணப்படும். பழகுவதற்கு இனிமையானவர்கள். 19ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பார்த்தால் பசு பயந்தால் புலி என்று கூறுவது சரியாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். 28ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்வைக்கு அழகாக இருப்பார். யாரையும் சுலபமாக நம்பி ஏமாந்து போவார்கள். இதுதான் வந்து இந்த எண் 1 வந்தது அப்படின்னா அதனுடைய சூரியனுடைய கேரக்டரிஸ்டிக் எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன், ரெமடிஸ், ஜோதிடம் படிக்கிறதுக்கு, ஜோதிட ஆலோசனைகள் இது தேவைப்பட்டால் என்னுடைய கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 9952615649. என் கூட நீங்கள் PhD வரை கண்டினியூ பண்ணலாம். வாழ்க வளமுடன்.